மகள வேற இடம் பாரு. ஐயாவுக்கு ஒரு குறி சொல்லி ஆகுது. ஐயாவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குயா. அதுல இருந்து தப்பிச்சாருன்னா ஐயாவை யாரும் அசைச்சிக்க முடியாதுங்கய்யா. ஐயாவுக்கு ஊர் சனங்க குறை கேட்கவே நேரம் இல்ல. உன் குறிய கேட்க போறாரு போல. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயாவை வெளியே போக சொல்லாதுங்கய்யா. ஐயாவுக்கு பெரிய கண்டம் இருக்குயா. ஐயா ஐயா என்ன உள்ள விடுங்கய்யா. ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேங்கய்யா. யாருல அது? ஐயா யாரோ தென்காசி சோசினா இன்னைக்கு ஐயாவுக்கு கண்டம், வெளியில போனா ஆபத்துன்னு சொல்லுதான். அவன் கிடக்குறான் போக்கத்த பையன். ஐயா அவன் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது. இன்னைக்கு நீங்க அவசியம் வெளியே போய்தான் ஆகணுமா? இல்ல பாண்டி, நீ இருக்கேல்ல, எனக்கு என்னவே பயம். வாழ ஐயா ஐயா என்ன பாக்க விடுங்கய்யா. ஐயா 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 கூப்பிடுறீங்கய்யா. ஐயா கும்பிடுறேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. அவசர காரியமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். எல்லாரும் புறவு வந்து பாருங்க. ஐயா ஐயா நீங்க வெளியே போகாதீங்கய்யா. இன்னைக்கு தான் பௌர்ணமி நாளு, பெரிய கண்டம் இருக்கு. சரி சரி சொல்லிட்டல, புறப்படு புறப்படு. தாயே நீயாவது சொல்லு தாயே. ஏங்க அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தேன். போற உசுரை வீட்டுல பூட்டி வச்சா போகாம நிறுத்த முடியுமா? கோட்டிக்காரத்தனமா இருக்கு. இல்ல நான் சோசியத்தை நம்புற சாதி இல்ல. நான் போறேன், வழிய விடுங்களேன். ஐயா சொன்னா கேளுங்க. ஐயா 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 தாயே ஐயா ஐயா ஐயா. ஏமா ஐயா வராரு, பெறத்தால போய் உட்காரு. ஐயா நம்மளும் திரும்பி போயிடலாங்க ஐயா. இன்னைக்கு போக வேண்டாங்க ஐயா. ஒரே வெட்டு காமத்தோட சொல்லி முடியணும். பாண்டி என்ன மன்னிச்சுங்க ஐயா. இதனால் ஊர்சனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, சீவனப்பேரி கிராமத்தை சேர்ந்த பாண்டிங்கிறவரு முன்சிப் கொலை வழக்குல குற்றவாளியா கருதப்படுறதுனால அவரை பத்தி தகவல் தெரிஞ்சவங்க போலீஸுக்கு தெரிவிக்கணுங்கிறது சர்க்காரோட உத்தரவு. பிஎம் கொலை சம்பவத்தில் குற்றவாளியாக கருதப்படும் சீவனப்பேரியைச் சேர்ந்த பாண்டியை பற்றி தகவல் தெரிந்தாலோ கண்டாலோ உடனடியாக போலீஸ் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.